ஸோ உங்களுக்கு ஒரு பிபிடி வந்து ஷேர் பண்ணிக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொஷின் நம்பர் 11. ஸோ அதான் இன்றைய செய்ய போகிறோம். எல்லோரும் கொஷின் நம்பர் 11 வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது செய்கிறதுக்கு. ஸோ அதை என்னட்டு நார்மலாக ஈஸியாக செய்யலாமென்ட்டு பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த கொஷின் நம்பர் 11. இது ஒரு மாடல் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. பாருங்க, டெஸ்ட் 11. Fill in the blanks with the words given within the box. There is one extra word. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் தந்திருக்கு. fill in the blank with the given within the box. இந்த பாக்ஸுக்குள்ளே தந்த வேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் நிரப்ப வேண்டி வரும். மொத்தம் 14 blanks இருக்குது. ஸோ டோட்டல் 14 blanks இருக்குது. ஆனால் உங்களுக்கு 15 ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 ஆன்சர்ஸையும் செக் பண்ணி அதில் 14 ஆன்சர்ஸை தான் ஃபில் பண்ண போகிறோம். So it is first as the decision, inferior and house worker was his retiring it completed but carpenter chose. So இதான் அந்த 15 words இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருக்கு. ஸோ இந்த பேரானோமலாக ரீட் பண்ணுறேன். A highly skilled carpenter was ready to retire. He informed his employer contractor of his dash to exit the house building business dash enjoy a more relaxed life with dash family. His boss was disappointed dash the carpenter had been a dedicated dash for many years. He requested the dash to build one more house before dash. The carpenter agreed to his proposal dash. Did not pay much attention since dash was his final project. His heart dash not in his work. He deliberately dash to do a bad job and used dash materials. Finally, when the job was dashed, the carpenter showed his employer the dash. In a surprising turn, the employer handed over the front door key to the carpenter, saying, "This is your house, my gift to you." ஸோ இப்படி உங்களுக்கு கொஷின் நம்பர் 11 தந்தா பிறகு ஸோ மேலே புக்ஸில் உள்ள வேர்ட்ஸை நீங்கள் கவனமாக பார்க்கணும். 14 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு நம்மளாம் இந்த பெறாவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒரே ஒருக்கா ரீட் பண்ணால் காணும், இல்லாட்டி 2 தரம் ரீட் பண்ண பிரச்சனை இல்லை. ஸோ என்னத்துக்கு அந்த 2 தரம் மட்டும் ஓவராலாக இந்த பெறாவில் என்ன சொல்லியிருக்கு, என்னத்தை பற்றி சொல்லியிருக்கு, அந்த கோரை மட்டும் எடுத்துட்டா சரி. ஸோ நார்மலாக இந்த பெறாவில் ஒரு கார்பெண்டரை பற்றி கதைக்கணும். ஸோ யாரை பற்றி கதைக்கணும், நார்மலாக அது கதைக்கிட்ட வேர்ட்ஸ் தான் அதில் தந்துருக்கு. ஸோ அதை ஒரு ஒரு கண்ட்ராக்டரோ அதுக்கேற்ற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பெறாவை தான் இது தந்து கிடக்கு. ஸோ அதை முதல்ல பார்க்கணும். ஸோ மார்க் த வேர்ட்ஸ் கிளாஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் 1 என்னடா, இந்த மேலே உள்ள வேர்ட்ஸில் வேர்ட் கிளாஸை மார்க் பண்ணுறது. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ் வந்து கன்ஜங்ஷன். ஆஸ் வந்து ஒரு கன்ஜங்ஷன். த வந்து ஒரு ஆர்டிக்கிள். டிசிஷன் வந்து நவுன். இன்ஃபீரியர் வேர்ட் ஒரு நியூ வேர்டு இருக்கிறபடியே நான் அது ஒரு நியூ வேர்டுன்னு போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரியலை. ஸோ அதால் நாங்கள் அதை மார்க் பண்ணல. அண்ட்ன்றது ஒரு கன்ஜங்ஷன். ஹவுஸ்ன்றது நவுன். ஒர்க்குன்றது நவுன். ஓஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். ஹிஸ்ன்றது ப்ரோனவுன். ரிட்டையரிங்ன்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இட்ன்றது ஒரு ப்ரோனவுன். கம்ப்ளீட்ன்றது வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதாவது வேர்ப் 3. பட்ன்றது ஒரு கன்ஜங்ஷன். கார்பெண்டர்ன்றது நவுன். சோஸ்ன்றது வேர்ப் 2. ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு தந்த 15 வேர்ட்ஸ் செய்யும் வேர்ட் கிளாஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எங்கள் அந்த 15 செய்கிறது ஈஸி. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நவுன் எடுப்போம். நவுன் அதாவது ஒரு குரூப் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் டிசிஷன், ஹவுஸ், கார்பெண்டர், ஒர்க்கர், இந்த 4 வந்து நவுன். ஸோ டிசிஷன்ஸ், ஹவுஸ், கார்பெண்டர், ஒர்க். ஸோ 4ஐயும் மாற்றிருக்கோம். 2வது கன்ஜங்ஷனை குரூப் ஆக்கியிருக்கோம். கன்ஜங்ஷனில் ஆஸ் அண்ட் பட் இருக்குது. ஸோ இந்த 3. அடுத்தது வந்து ப்ரோனவுன். ப்ரோனவுனை குரூப் ஆக்கியிருக்கோம். ப்ரோனவுனில் 2 இருக்குது. ஒன்று ஹிஸ், மற்றது இட். அடுத்தது வந்து வேர்ப்ஸ். ஒன்று வந்து கம்ப்ளீட்டட், மற்றது ரிட்டையரிங், மற்றது சோஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெல்பிங் வேர்ப். அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து வாஸ். அடுத்தது வந்து ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிள் த. ஸோ ஒரு வேர்டை நாங்கள் போடாமல் விட்டோம், அது ஒரு அன்னவுன் வேர்டாக போடுறது இன்ஃபீரியர்.
ஸோ இப்படி நாங்கள் குரூப் பண்ண வேணும். இப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் ஃபில் இன் த blanks சூஸிங் த அப்ரோப்ரியேட் வேர்ட் கிளாஸ். அந்த வேர்ட் கிளாஸை வச்சு தான் நாங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நவுன்ஸை ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுக்கிறேன். நவுன்ஸ் என்ன? நவுன்ஸ் டிசிஷன், ஹவுஸ், ஒர்க்கு, கார்பெண்டர். ஸோ இந்த 4 நவுனும் எங்கே இந்த பெறாவில் வரும்னு பார்க்கணும். ஸோ நவுன்ஸை மட்டும் வச்சு தான் இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நவுன் எங்கெங்கே வரும் ஒரு பெறாவில்ன்ட்டு பார்க்கணும். ஸோ ஒரு நவுன்ன்றது வேர்புக்கு முன்னால் வரலாம், அல்லது ஒப்ஜெக்டாக வேர்புக்கு பின்னால் வரலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஏ அண்ட் தக்கு பக்கத்தோட ஒரு நவுன் வரலாம், அல்லது ஏ அண்ட் த அஜெக்டிவோட ஒரு நவுன் வரலாம். இப்போ ஏ அண்ட் த நவுன்ண்டா ஒரு எக்ஸாம்பிள் ஏ ஹவுஸ். ஸோ ஹவுஸ் என்ற ஒரு நவுன். ஸோ ஏ என்ற ஒரு ஆர்டிக்கிளை வச்சு ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஆர்டிக்கிள் ஏ அண்ட் த ஆர்டிக்கிள் பக்கத்தில் ஒரு நவுன் வரலாம். அடுத்தது ஏ அண்ட் த அஜெக்டிவ் நவுன். இதுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹவுஸுக்கு முன்னுக்கு அஜெக்டிவ். ஸோ ஹவுஸ் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அஜெக்டிவ். ஸோ ஹவுஸை பியூட்டிஃபுல்ன்ற வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுறபடியே பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஸோ பியூட்டிஃபுல் டேஸ் என்று நாங்கள் எங்கேயாவது கண்ட மாட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் வரப்போகுது. ஸோ அந்த இடத்த டிசிஷன் ஒர்க்கு காப்பென்ற டிசிஷன் என்ற இடத்த ஹவுஸ்ன்றது பொருத்தணும். அப்படி தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் பாருங்க, நான் 4 இடத்த பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது எம்ப்ளாயி கண்ட்ராக்ட் ஆஃப் ஹிஸ் டேஸ். ஸோ இந்த இடத்த நவுன் வரும். ஸோ ஹிஸ் கார் ரெண்டு வந்துச்சுன்னா கார்ன்றது ஒரு நவுன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்த நாங்கள் ஒரு நவுனை ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது blank. ஸோ டெடிகேட்டட் டேஸ். இப்போ டெடிகேட்டட் டேஸ் இப்போ டெடிகேட்டட் டீச்சர்ண்டா டெடிகேட்டட் டீச்சர். ஸோ வேர்புக்கு அடுத்ததாக ஒரு நவுன் வருது. ஸோ அடுத்த அந்த இடத்த நவுன் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹி ரிக்வஸ்ட் த டேஸ். ஸோ யாரை ரிக்வஸ்ட் பண்ணது? இப்போ நம்மளுக்கு இல்லை, ஹி ரிக்வஸ்ட் த டீச்சர்னு சொன்னால் நார்மலாக அப்போ அந்த டீச்சர்ன்ற நவுன். ஸோ இந்த இடத்தையும் ஒரு நவுன் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது 14, கொஸ்டின் நம்பர் 14ல் பாருங்க, த கார்பெண்டர் ஷோட் ஹிஸ் எம்ப்ளாயர் த டேஸ். என்னது அந்த த என்ற ஆர்டிகல். ஸோ ஆர்டிக்கல் பக்கத்தில் வந்துருக்கு. ஸோ ஆர்டிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒன்று த த அண்டு 6 கொஸ்டினும் 14 கொஸ்டினும் வந்துருக்கு. மற்றது வேர்புக்கு பக்கத்தில் வந்துருக்கு, அந்த டெடிகேட்டட். மற்றது ஜூஸ்ட். ஸோ வேர்பு பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இதில் 4 blank இருக்குது. இந்த 4 blankலையும் மேலே உள்ள 4 நவுனையும் எங்கே வரும்னு பார்த்தா சரி. நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே 14 கேள்வி 15 கூட எல்லாத்தையும் போட்டு பார்க்குறது, எதுக்கு எடுத்தாலும் சிலது போட்டால் எல்லாத்துக்கும் எல்லா விடையும் பாரமாக இருக்கும். ஸோ குழம்பிடும். ஸோ இப்படி வேர்ட் கிளாஸ் ஆக்கினா அந்த வேர்ட் கிளாஸ் எந்த கிளாஸ் எங்கெங்கே வரும்னு பார்த்தா ஸோ எங்களுக்கு செலெக்ஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ நாங்கள் வேர்ட் முதல்ல குரூப் பண்ணாங்க. அந்த குரூப் பண்ணதில் நவுனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த நவுனில் 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 நவுனும் எங்கே வரும்னு பார்த்தா ஸோ கொஷின் நம்பர் 1, 5, 6 அண்ட் 14. ஸோ அந்த 4 கொஷின்லேயும் தான் நவுன் வரப்போம். ஸோ இந்த 4 விடையை மட்டும் வச்சு தான் இந்த 4 பிளாங்கையும் அங்கே வரப்போம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் அப்ரோப்ரியேட்டாக அங்கே வர மட்டும் பார்த்து போட்டால் சரி. இப்போ பாருங்க, இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹி இன்ஃபார்ம் ஹிஸ் எம்ப்ளாயி கண்ட்ராக்டர் ஆஃப் ஹிஸ் டிசிஷன். அவருடைய முடிவு. ஸோ இந்த இடத்த டிசிஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்த அது ஃபில் பண்ணி மாறோம். இப்போ த கார்பெண்டர் ஹேட் பீன் எ டெடிகேட்டட் ஒர்க்கர். ஸோ அர்ப்பணிப்புள்ள ஒர்க்கர். ஸோ இந்த இடத்த அர்ப்பணிப்புள்ள ஒர்க்கர், அர்ப்பணிப்புள்ள கார்பெண்டர் கூட சொல்லலாம். ஆனால் அவர் ஒர்க்கர்ன்னு போகிற பொறுத்த மாதிரி என்னடா இப்போ ஹி ரிக்வஸ்ட் த ஒர்க்கர்ன்னு வராது. ஸோ யாரை ரிக்வஸ்ட் பண்ணுறது? ஆனால் இதில் கார்பெண்டரை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதான் நான் அந்த ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ த கார்பெண்டர் ஹேட் பீன் டெடிகேட்டட் ஒர்க். அவர் ஒரு சிறந்த ஒரு வேலையாள். ஆனால் ஹி ரிக்வஸ்ட் அவர் யாரை ரிக்வஸ்ட் பண்ணுவார்னா கார்பெண்டர் தான் ரிக்வஸ்ட் பண்ணுவார். அவர் நான் வேலையாளன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதால் ஹி ரிக்வஸ்ட் த கார்பெண்டர் 6க்கு வருது. 14 பார்த்தீங்கன்னா த கார்பெண்டர் ஷோட் ஹிஸ் எம்ப்ளாயி த என்னத்தை காட்டும்? நார்மலாக டிசிஷனை காட்ட மாட்டோம். ஒர்க்கர். ஒர்க்கர்ன்றா இன்னொரு வேலையாள், ஒரு வேலையாளை காட்டுற மாதிரி வரும், அல்லது கார்பெண்டர் காட்டுற மாதிரி. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல டிசிஷன் ஒர்க்கர் கார்பெண்டர் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதில் மிச்சமாக உள்ளது ஹவுஸ். அப்போ த கார்பெண்டர் ஷோட் ஹிஸ். கார்பெண்டர் என்னதை காட்டியிருப்பார்? ஹிஸ் ஹவுஸ், அவருடைய வீட்டை. ஸோ த கார்பெண்டர் ஷோட் ஹிஸ் த எம்ப்ளாயி த ஹவுஸ். ஸோ இப்படி 4ஐயும் ஃபில் பண்ணால் ஓகே. ஸோ 4 blank, 4 blankல நவுன் வரப்போகுது. அந்த நவுன் எங்கே வரப்போகுது நார்மலாக இந்த 4ஐயும் வாசித்து அந்த ஐடியாவை பிடிச்சி போட்டால் ஓகே. ஸோ குரூப் பண்ணி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், கன்ஜங்ஷன். ஆஸ் அண்ட் பட். ஸோ இதில் 3 கன்ஜங்ஷன் இருக்குது. இப்போ கன்ஜங்ஷன் எங்கெங்கே வரப்போகுதுண்டா ஜூஸ் டு கனெக்ட் டூ சென்டென்ஸ். கன்ஜங்ஷன் என்னது பாதிக்கப்படுறது? 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணு. சென்டென்ஸ் 1 கன்ஜங்ஷன், சென்டென்ஸ் 2. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பட்ன்ற வேர்டு எடுத்திருக்கோம். ஸோ பட்ன்ற வேர்டு எங்கே வருதுண்டா
ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸையும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரவி வென் டு த மார்க்கெட். ரவி மார்க்கெட்டுக்கு போனார். பட் ஆனால் ஹீ டிடன்ட் பை எனிதிங். ஆனால் ஒன்றும் வாங்கவில்லை. ஸோ போனார் ஆனால் வாங்கலை. நான் ஸ்கூலுக்கு போனேன் ஆனால் படிக்கல. ஸோ பட்டுன்றது எங்கே வரும்? ஒரு ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணப்படுறது. மற்றது நொட்டு எங்கே வருது, அங்கே தான் பட் வந்து யூஸ் பண்ணப்படுவார். ஸோ இந்த இடத்த பாருங்க, இந்த சென்டென்ஸில் எங்கே நொட்டு இருக்கோ அங்கே அந்த பட் வரப்போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 8வது நம்பரில் டிட் நாட் பே மச். ஸோ நொட்டுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஒன்று இருக்குது. ஸோ வேற ஒரு இடத்தையும் இந்த கொஷனில் நொட்டு இல்லை. ஸோ நொட்டுங்க வருது, அங்கான என்ன வரும்? பட் வரப்போகுது. ஸோ அந்த இடத்த நாங்கள் பட்டை போடுறோம். த கார்பெண்டர் அக்ரீட் ஹிஸ் ப்ரொபோசல் பட் டிட் நாட் பே மச் அட்டென்ஷன். ஸோ அதனால் ஆனால் அவர்கிட்ட ப்ரொபோசல் அக்ரி பண்ணார், ஆனால் அட்டென்ஷன் கொடுக்கல, கவனத்தில் கொள்ளவில்லை. ஸோ அந்த இடத்த பட் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட். அண்ட்ன்றது ஒரு கனெக்டிவ் சென்டென்ஸ் தான். அது பாசிட்டிவையும் ஒரு பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணுறது. ரவி வென் டு த மார்க்கெட் அண்ட் போட் சம் ஃப்ரூட்ஸ். ரவி மார்க்கெட்டுக்கு போனார், அதோட கொஞ்சம் பழங்கள் வாங்கினார். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை கனெக்ட் பண்ண அண்ட், ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவையும் கனெக்ட் பண்ண அது வந்து பட். ஸோ அதோட இது வந்து ரெண்டு வேர்பை கனெக்ட் பண்ணுறது. பாருங்க, இப்போ ரவி வென் டு த மார்க்கெட் அண்ட் போட் சம் ஃப்ரூட். வென்ட்ன்றது ஒரு வேர்ப், போட்ன்றது ஒரு வேர்ப். ஸோ ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்த ரெண்டு வேர்பை கனெக்ட் பண்ணுற இடத்த அண்ட் போட்டுருந்தோம். அதாவது ரெண்டாவது இடம். மிச்ச ஒரு இடத்தையும் அப்படி ரெண்டு வேர்ப் வரையில. இப்போ பாருங்க, இப்போ ஹி இன்ஃபார்ம் ஹீஸ் எம்ப்ளாயர் கண்ட்ராக்ட் ஆஃப் ஹிஸ் டிசிஷன் டு எக்ஸிட் த ஹவுஸ் பில்டிங் பிஸ்னஸ். எக்ஸிட்ன்றது ஒரு வேர்ப். டேஸ் என்ஜாய் மோர் ரிலாக்ஸ். ஸோ என்ஜாய்ன்றது வேர்ப். ஸோ எக்ஸிட்டையும் என்ஜாயையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நாங்கள் நடுவில் அண்ட் போடுறோம். ஸோ பட்டுன்ட்டு ஈஸியாக போட்டுருந்தோம். நோட்டங்க இருக்கு அங்கே பட். ஸோ வேறு ரெண்டும் யோசிக்க தேவையில்லை. ஸோ அண்ட் அங்கே வரப்போகுதுன்னா ரெண்டு வேர்பு வரையில் ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட், ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி அதில் அண்ட் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி ரெண்டு, ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஃபுல் ஸ்டாப் வர ஒரு சென்டென்ஸில் அதுக்குள்ளே அங்கே ரெண்டு வேர்ப் வருதோ, அதுக்குள்ளே அந்த ரெண்டு வேர்புக்கு நடுவில் அங்கே டேஷ் வருதோ, அந்த இடத்த நீங்கள் அண்ட் போதிங்கன்னா சரி, இந்த இடத்த மீனிங்கோ எதுவும் பார்க்க தேவையில்லை. அடுத்தது கன்ஜங்ஷன் ஆஸ் அண்ட் இருக்கு. ஆக்ஷன் ஆஸ் ரீசன். ஸோ த போய் ஓப்பன் த டோர். ஸோ ஆஸ்ன்றது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆஸ் யூஸ் பண்ண போகிறது. த போய் ஓப்பன் த டோர் என்னதுக்காக? இட் வாஸ் டூ ஹாட் இன் த ரூம். ரூம் வந்து ஹொட்டாக இருந்தபடியால் அவர் போய் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான காரணம் செகண்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செகண்டாக சொல்லப்படுற காரணம் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ த போய் ஓப்பன் த டோர் ஆஸ் இட் வாஸ் டூ ஹாட் இன் த ரூம். ஹாட்டாக இருந்தபடியாக அந்த போய் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கு. த போய் டோர் ஓப்பன் பண்ணவர் ஏனெண்டா அந்த ரூம் வந்து ஹாட்டாக இருந்தபடியாக. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்க, ஃபோர்த் கொஷனில் ஹிஸ் பாஸ் வாஸ் டிசப்பாயிண்டட். அவர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏனெண்டா ஆஸ் த கார்பெண்டர் ஹேட் பீன் டெடிகேட்டட் ஒர்க்கர் ஃபார் மெனி இயர்ஸ். இதால் ஏன் இப்படி இதில் ஆஸ் வருதுண்டா, இப்போ மேலே பாருங்க, ஹைலி ஸ்கில் இம்போர்ட் வாஸ் ரெடி டு ரிட்டையர். அவர் வந்து ரிட்டையர் பண்ண வலிக்கிட்டார். ஸோ அவர் ஒரு ஏஜ் ஆகிட்டு போல அவர் ரிட்டையர் பண்ணிக்க. ஸோ அந்த டிசிஷனால் இவர் என்ன டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அப்போ ஹிஸ் பாஸ் வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ அதுக்காக ஏன் ஆஸ் த கார்பெண்டர் ஹேட் பீன் டெடிகேட்டட் ஒர்க். ஏன்னா அவர் டெடிகேட்டட் ஒர்க்கராக இருக்கிறபடியா இந்த இடத்த ரீசன் வருது. அவர் டெடிகேட்டட் ஒர்க்கர்ன்றபடியா அவர் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கிறார். ஸோ டெடிகேட்டட் ஒர்க்கர் இல்லாட்டி அவர் டிசப்பாயிண்டட் ஆகிருக்க மாட்டார். ஸோ அதால் நாங்கள் அந்த ரீசனுக்காக இவர் வந்தபடியாக அந்த இடத்த 4வது ஆஸ் போடுறோம். அடுத்தது பாருங்க ப்ரோனவுன். ப்ரோனவுன் என்னதுக்கு யூஸ் பண்ணப்படுறது? பிரதி பேர்ச்சொல். ஒரு பேர் ஒன்று வார இடத்த அந்த இடத்த ப்ரோனவுனை வச்சு நாங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணுவோம். இப்போ ராஜா இஸ் அ போய். இப்போ ராஜான்ற இடத்த நாங்கள் ஃபில் பண்ணுவோம் ப்ரோனவுனை வச்சு. ராஜான்றது போய் என்றபடியாக ஹீ. அந்த ராஜா இஸ் அ போய், ஹீ இஸ் ஸ்டடிங். அப்போ ஹீன்றது யாரு? ராஜா. ஸோ ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான் ப்ரோனவுன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு ப்ரோனவுன் தந்துருக்கு. ஒன்று ஹிஸ் வந்துருக்கு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஃபில் பண்ண ஹிஸ் டிசிஷன் ஃபர்ஸ்ட் கொஷனில் ஹிஸ் டிசிஷன். அப்படி பார்த்தா என்னது? ஒரு நவுனுக்கு முன்னுக்கு ஹிஸ் ப்ரோனவுன் வரும். ஹிஸ் டிசிஷன் அவருடைய டிசிஷன். ஸோ இட்ன்றதும் இங்கே சென்டென்ஸ் ஸ்டார்டிங்லேயும் வரும், அல்லது வேர்புக்கு இங்காலையும் வரும். ஹிஸ் கார் டிரைவிங் ஃபாஸ்ட். ஸோ சப்ஜெக்டாகவும் வரும், ஒப்ஜெக்டாகவும் வரும். இப்போ பாருங்க, தேர்ட் கொஸ்டினில் என்ஜாய் எ மோர் ரிலாக்ஸ்
லை வித் யாரோட, இட் அல்லது ஹிஸ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி என்றது நவுனுக்கு முன்னுக்கு வரப்போகுது. அதால் என்னது இட் ஃபேமிலி என்று நாங்கள் போட மாட்டோம். இட்டும் ஹிஸும் இருக்கிறபடியா இட் ஃபேமிலி என்ஜாய் லைஃப் வித் இட் ஃபேமிலின்னு போட மாட்டோம். ஸோ ஹிஸ் ஃபேமிலி என்று நாங்கள் போடலாம். ஸோ அதால் ஹிஸ் ஃபேமிலி என்றது பொருத்தமாக இருக்கும். ஸோ மூன்றாவதுக்கு ஹிஸ். இட் அப்போ இங்கே வரும். இட் அங்கே வர மாட்டேன். இங்கே பாருங்க, நைன்த் கொஷன். ஸோ ஒரு வேர்புக்கு முன்னுக்கு வருது, இதில் ஹெல்பிங் வேர்புக்கு முன்னுக்கு வருது. ஸோ டிட் நாட் பே மச் அட்டென்ஷன் சின்ஸ் இட் வாஸ் ஹீஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ சின்ஸ் இட் வாஸ் ஹீஸ் ஹெல்பிங் வேர்புக்கு முன்னுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். இட் வாஸ் ஹீஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட். எது இட்? இப்போ புதுசாக ஒரு கார்பெண்டருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்திருந்தா அது ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டாக இருக்கும். என்னடா ரிட்டையர் பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்டோட ரிட்டையர் பண்ண போகிறேன். அப்போ அந்த இட்டுன்றதை முதலே சொல்லியாச்சு. ஸோ அதால் இந்த இடத்த ப்ரோனவுனை போட்டிருக்கோம். அதால் இட் வாஸ் ஹிஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ப். வேர்ப்பில் பாருங்கள், கண்டினியூஸ் ஃபார்மில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் ஒன்று இருக்குது, வேர்ப் 3யில் ஒன்று இருக்குது, வேர்ப் 2வில் ஒன்று இருக்குது. ஸோ ரிட்டையரிங்ன்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, கம்ப்ளீட்டட்ன்றது V3, V2ன்றது சூஸ். இப்போ V3ன்றது எங்கே வரும்? V ப்ளஸ் ஐஎன்ஜின்றது எங்கே வரும்? V2 எங்கே வரும் மட்டும் பார்க்கணும். V2 நார்மலாக பாஸ்ட் டென்ஸில் உள்ள சென்டென்ஸில் வரும். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி எங்கே வரும்? நார்மலாக கண்டினியூஸ் ஃபார்ம்ஸில் உள்ள சென்டென்ஸுக்கு வரும். V3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸுக்கு வரும். ஸோ டென்ஸை நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டென்ஸ் பார்த்தோன்னா, ஸோ டென்ஸை வச்சுக்கொண்டு இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டனுக்கு ரிட்டையரிங்னு வருது. ஸோ ஒன் மோர் ஹவுஸ் பிஃபோர் ரிட்டையரிங். அவர் ரிட்டையர் பண்ண முன்னம். ஸோ டு பில்ட் ஒன் ஓ மோர் ஹவுஸ் பிஃபோர் கம்ப்ளீட்டட். பிஃபோர் சூஸ் நம்மளை போடுவாங்க. இல்லை பிஃபோர் ரிட்டையரிங் இல்லை. சரி, அந்த இடத்த ரிட்டையரிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ண இல்லாட்டி அடுத்தது பாருங்கள். இதில் 11th கொஸ்டின் 13th கொஸ்டின். ஹீ டெலிபரேட்லி சூஸ். ஒரு வேர்புக்கு முன்னுக்கு என்ன வருமாண்டா ஒரு அட்வர்ப் கொண்டு வரும். இதில் பாருங்க 11ஆவதுக்கு இந்த வேர்புக்கு முன்னுக்கு ஒரு அட்வர்ப் கொண்டு வரும். ஹி டெலிபரேட்லி சூஸ். டெலிபரேட்லின்றது ஒரு அட்வர்ப். ஸோ அட்வர்புக்கு பக்கத்துலேயும் ஒரு வேர்ப் எல்லாம். ஸோ பிஃபோர்ன்றது ஒரு அட்வர்ப், மற்றது வோஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். ஒரு வோஸ் மற்றது ஹெல்பிங் வேர்ப், மற்றது அட்வர்ப் பக்கத்தில் ஒரு வேர்ப் வரும். அதால் 7, 11, 13 நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஃபோர்ன்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப், சாரி பிஃபோர்ன்றது ஒரு அட்வர்ப், டெலிபரேட்லின்றது அட்வர்ப், வோஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். ஸோ வோஸ் பக்கத்தில் ஒரு வேர்ப் தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ 13, 11, 7 இந்த மூன்றுலேயும் ஏதோ ஒன்றுக்கு மூன்று வேர்ப்பில் மாறி மாறி வரப்போகுது. ஹி டெலிபரேட்லி சூஸ் டு டூ அ பேட் ஜாப். ஸோ சூஸ் டு கம்ப்ளீட்டட் டு. ஸோ இதில் ஒரு பேட் ஜாப்பை செலக்ட் பண்ண போகிறேன் வேண்டா, அந்த இடத்த நாங்கள் சூஸ்ன்றதை நாங்கள் இந்த இடத்த நீங்கள் மூணு வேர்ப்பாக வச்சுக்கணும். மூணு சென்டென்ஸையும் படி வாசி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணலாம் படிக்கலாம். மற்றது ஃபைனலி வென் த ஜாப் வாஸ் கம்ப்ளீட்டட். ஜாப் பண்ணுறது கம்ப்ளீட் ஆனால் த கார்பெண்டர் ஷோட் ஹிஸ் எம்ப்ளாயி. ஸோ கம்ப்ளீட் ஆனால் அதை காட்டுது. மற்றது வென் த ஜாப் வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இல்லை பாஸ்ட் டென்ஸில் வந்துருக்கு. அண்ட் கார்பெண்டர் ஷோட் மற்றது பாருங்க, அந்த சென்டென்ஸ் கம்மா போட்டு கண்டினியூ ஆகுது. அந்த ஷோட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதில் வரப்போகிறது என்னவாக இருக்கும்? பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அதால் 13க்கு கம்ப்ளீட்டட் நாங்கள் போட்டுடலாம். 13க்கு கம்ப்ளீட்டட் போட்டாலும் இப்போ 7க்கு நாங்கள் ரிட்டையரிங் போட இல்லை சூஸை போட்டு பார்த்தா பிஃபோர் சூஸ் ரெண்டு பேருமோ இல்லை, அவர் ரிட்டையர் ஆக போகிறார். ரிட்டையரை பற்றி தான் கதைக்கிறோம். ஸோ பிஃபோர் ரிட்டையரிங் என்றது நல்ல செலிவரை வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஹி டெலிபரேட்லி ரிட்டையரிங் என்று வராது. ஸோ 7, 11, 13க்கு வேர்ப்பை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா எஞ்சி உள்ளது 2 blank. ஸோ 2 blank இருந்தால் 3 வேர்ட் மிச்சமாக இருக்கும். ஸோ அடுத்தது ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் எங்கே வரும்? ஒரு வேர்புக்கு மெயினான வேர்புக்கு முன்னுக்கு வரும். மற்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் போட்டால் ஹீ வாஸ் ரைட்டிங் வேண்டா, அதை நெகட்டிவ் ஆக்கினா ஹீ வாஸ் நாட் ரைட்டிங் என்று வரும். இப்போ இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு முன்னுக்கு வரும். அதாவது ஹீ வாஸ் ஹெல்பிங் என்ற ஹீ வாஸ் நாட் ஹெல்பிங். ஸோ அந்த இடத்த நோட் போடுறோம். ஸோ அது ஒரு நோட்டுக்கு முன்னையும் ஒரு வேர்ப் வரலாம். மற்றது இப்போ பாருங்கள், இப்போ ஹெல்பிங் வேர்ப்ன்றது வாஸ். இப்போ நான் எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டுன்ற 10வது இடத்துக்கு முன்னுக்கு வரப்போகுது. ஸோ ஹீஸ் ஹார்ட் வாஸ் நாட் இன் ஹீஸ் ஒர்க். அவர்கிட்ட ஹார்ட் அவர்கிட்ட வேலையில் இல்லை.
வேலையில் இருக்கையில். ஸோ நாட், வாஸ் நாட், வில் நாட், டூ நாட், டஸ் நாட், ஆம் நாட். ஸோ அது அப்படி வர இடங்களில் நான் ஹெல்பிங் வேர்ப் பெறப்போகுது. ஸோ இந்த இடத்துல நோட் வருது. ஸோ என்ன ஒரு மெயின் வேர்பாக இருந்தாலும் அதுக்கு முன்னுக்கு ஒரு வேர்ப் பெறலாம். இப்போ முதல்ல ஒன்று பார்த்தோம். இப்போ சின்ஸ் பிஃபோர், இங்கே பாருங்க 9வது கேள்வியில் இட் வாஸ். ஸோ இந்த வாஸ்ன்றது வந்திருக்கு ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹிஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட், இட் வாஸ் ஹிஸ். இதில் ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு. இட் வாஸ் ஹிஸ் ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ இதில் ஹிஸ் ஹார்ட் வாஸ் நாட் இன் ஹிஸ் ஒர்க். ஸோ ஒரு நொட்டுன்ற இல்லாமல் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு முன்னுக்கு ஹெல்பிங் வேர்பை நாங்கள் போடுவோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 12வது blank ஃப்ரீயாக இருக்குது. மிச்சம் எல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல 2 வேர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டும் ஒரு மெட்ட வேர்டும் வரும். இல்லை அதர்ஸ், அதாவது ரெண்டு மிஸ் ஆன அந்த ரெண்டும் இன்ஃபீரியரும் த. இல்லை பாருங்க தன்றது ஒரு ஏதாவது ஒன்று குறிப்பிடுச்சு. த டாக்டர், த டீச்சர், த எம்ப்ளாயி. ஸோ அந்த இடங்களில் த யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆர்டிக்கல். திஸோ தட்டோ தீஸோ தோசோ ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஆர்டிக்கலை சூஸ் பண்ணுவோம். மற்ற இந்த இன்ஃபீரியர்ன்ற ஒரு அஜெக்டிவ். இன்ஃபீரியர்ன்ற என்ன மீனிங்ண்டா ஒரு தரம் இல்லாத என்ற ஒரு மீனிங்கை தரும். ஸோ இந்த இடத்த த. ஸோ யூஸ் த மெட்டீரியல், இந்த இடத்துல ரெண்டும் பாரமாக இருக்கும். இப்போ பாருங்க, he deliberately chose to do a bad job and use that material, use the materials என்று சொல்லலாம். இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண and இந்த இடத்த த மெட்டீரியல்ஸ் வர வேணுமெண்டா இதுக்கு முன்னம் அந்த மெட்டீரியல்ஸை பற்றி அதை கதைச்சிருக்கணும் பெறாதில்லை. ஸோ உன்ட சொன்னா தான் அந்த இடத்த நாங்கள் திரும்ப அதை பற்றி இந்த மெட்டீரியல்னு சொல்லலாம். மேலே மெட்டீரியல் சொன்னாலஞ்சு சொல்லி போட்டு அந்த மெட்டீரியலத்தை வச்சு வேறு ஜப்பை செஞ்சு தரேன்டா ஓகே இந்த இடத்த தேவை. ஸோ மேலே ஒரு மெட்டீரியலை பற்றியும் அவை கதைக்கல, கதை காட்டி நாங்கள் இந்த இடத்த தா போட இல்லாது. அதே மாதிரி இன்ஃபீரியர்ன்றது தரம் இல்லாது. ஸோ மெட்டீரியல்ஸ்ன்றது ஒரு நவுன். ஸோ நவுனை இன்ஃபீரியர் அண்ட் அஜெக்டிவை வச்சு நாங்கள் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஜூஸ்ட் இன்ஃபீரியர் மெட்டீரியல். ஸோ இன்ஃபீரியர் தரமில்லாத மெட்டீரியல் பொருட்கள். அப்போ ஹி டெலிபரேட்லி சூஸ் டு டூ அ பேட் ஜாப் அண்ட் ஜூஸ் இன்ஃபீரியர் மெட்டீரியல், தரமில்லாத பொருட்களை கொண்டு இந்த ஜொப்பை செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார். ஸோ இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் ஃபில் ஆகிட்டு டிசிஷன் அண்ட் ஹிஸ் ஆஸ் ஒர்க் கார்பெண்டர் ரிட்டையரிங் பட் இட் வாஸ் சூஸ் இன்ஃபீரியர் கம்ப்ளீட்டட் ஹவுஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்த வேர்ட் வந்து த. ஸோ இப்படி நீங்கள் வேர்ட் கிளாஸை நீங்கள் பிரிச்சிங்கண்டா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எது எந்த வேர்ட் கிளாஸ் எங்கே வருமெண்டு நார்மலாக பார்த்து நாங்கள் இதை ஃபில் பண்ணி செய்யலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சரியாக செய்யலாம். இப்போ வளமையானவங்கள என்னென்னே தெரியாமல் வாசி வாசி பார்த்து எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாம் பாரமாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக பாரமாகவும் இருக்கும். சிலர் ஒரு விட இதுக்கும் பெறும் அதுக்கும் பெற மாட்டமாக இருக்கும். ஸோ அப்படி குழம்பாமல் நம்மளால் நீங்கள் வேர்ட்ஸை பார்த்தோன்னே ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ண பிறகு அந்த கராவில் பிளாங்காவில் வாசிங்க என்னத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் கதைக்கணும்ன்ற ஃபைன் பண்ணிட்டா அதுக்கு பிறகு குரூப் பண்ணது, அந்த குரூப் பண்ணது எங்கெங்கே வரும், நவுன் எங்கே வரும், அஜெக்டிவ் எங்கே வரும், அட்வர்ப் எங்கே வரும், ஆர்டிக்கல் எங்கே வரும், கன்ஜங்ஷன் எங்கே வரும், ப்ரோனவுன் எங்கே வரும்ண்டு நீங்கள் ஒரு 4-5 பேப்பரில் உள்ள 11th கொஷனை நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிக்கை பிடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் கூட நேரம் எடுக்காது இந்த கொஷனுக்கு செய்கிறதுக்கு. ஸோ என்ன, நாங்கள் இப்படி மினக்கட்டாலும் சரியாக செய்யலாம். ஏன்னா நாங்களுக்கு செலெக்ஷன் குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் 15 வேர்ட்ஸையும் வச்சுக்கொண்டு இவ்வளோ பிளாங்கையும் பார்த்து ஃபில் பண்ண வலிக்கிட்டா 15 வேர்டையும் 14 பிளாங்கையும் மாறி மாறி போடலாம். எல்லாமே எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி எங்கே வர மட்டும் எந்த வேர்டை பார்க்குறதே தெரியாது. ஆனால் இப்போ குரூப் பண்ணால், இப்போ நவுன்ஸோ அஜெக்டிவோ அட்வர்போன்னு குரூப் பண்ணால் அந்த வேர்ட்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ் எதுக்குள்ளே வருமென்று நாங்கள் கெஸ் பண்ணலாம். நவுன்ன்றது 4 நவுன் இருக்குன்னா 4 நவுன் எங்கே வரப்போதும் அந்த 4 நவுனை மட்டும்தான் வரப்போகிற பிளாங்கை பார்ப்போம். மிச்ச பிளாங்கை நாங்கள் கவனிக்க தேவையில்லை. ஏன் மிச்ச இடத்த அது வராது. ஆர்டிக்கிள்ன்றது என்றது ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஒன்று தான் இருக்குண்டா. ஸோ ஒரு ஆர்டிக்கிள் வரப்போகிறது, ஆர்டிக்கிள் இப்படி தான் வரப்போகுது, ஒரு பிளாங்க்குக்கு தான் ஆர்டிக்கிள் வரப்போகுது, எல்லாத்தையும் நாங்கள் ஃபைன் பண்ண தேவையில்லை. மற்றது கடைசியாக நிறைய வேர்ட்ஸ் உள்ள குரூப் கிளாஸ் உள்ளதை தான் ஃபர்ஸ்ட்டாக செய்வோம். இப்போ தேன்றதும் இன்ஃபீரியர். இப்போ தேன்றது ஒரு ஒரு வேர்ட் கிளாஸ். ஸோ ஆர்டிக்கலில் தேன்றது ஒன்று இருக்குது. ஆனால் நவுன்ஸ் தான் 4 இருந்தது, வேர்ப் 3 இருந்தது. ஸோ அதிகமாக உள்ளது முன்னுக்கு நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தால் கடைசியில் மிஞ்சிற இடத்த ஒன்று இடத்த மாற்றி போடலாம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நார்மலாக இப்போ இதில் நான் நார்மல் ஆன்சர் போட்டிருக்கேன். இதே கொஷனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒருக்க தனியாக செஞ்சு வரணும், குரூப்பாக ஆக்கி போட்டு குரூப் வேர்ட் கிளாஸ் இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு. அதாவது
இப்போ இதில் போட்டிருக்க மாதிரி அஹ், இந்த வேர்ட்ஸ் அவ்வளோத்தையும் வச்சு பிரித்து பாருங்க. இப்படி வேர்ப்பா நீங்கள் கரெக்டாக பிரித்து பார்க்குறீங்களா அந்த வேர்ட் கிளாஸில்? அந்த வேர்ட் கிளாஸை பிரித்து பார்த்தா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக நீங்களாகவே ஃபில் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இதில் ரெக்கார்டிங் போடுறதுனால இந்த ரெக்கார்டிங்கை போட்டு பாருங்க. நான் சரியாக ஃபில் பண்ணியிருக்கேன், நான் சரியாக ஃபைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இதே மெதட்டை மிச்ச எல்லா 11 கொஷின், பாஸ் பேப்பர் கொஷின்ஸோ மாடல் பேப்பர்ஸோ அதில் வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோன்னே சரியாக வராது, நீங்கள் சரியாக ஃபைன் பண்ணிக்கணும் போனால் கரெக்டாக இதில் செஞ்சிடலாம். ஸோ ஒன்றுமே தெரியாமல் எல்லாத்தையும் போடுறத விட ஸோ இந்த ஸ்டெப்பை வச்சுக்கொண்டு சரியாக நாங்கள் இந்த கொஷனை செய்ய முடியும். ஸோ என்னென்னா என்னதான் சில பேர் எல்லா கொஷனும் செஞ்சாலும் 11 கொஷன் வரைக்கும் கொஞ்சம் பேக் அனுப்பினோம். இது என்னது விளங்குதில்லை, சிலது புரியாத வேர்ட்ஸாக இருக்குது, சிலது கண்டென்ட் என்ன தெரியாமல் இருக்குன்னு குழம்புவாங்க. ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக என்ன கண்டென்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய தேவையில்லை. இது என்ன ஃபுல்லாக என்டையராக எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு தெரிய தேவையில்லை. சும்மா நார்மலாக அது ஒரு பெறா வேண்டாம், அந்த பெறா என்னத்தை பற்றி நார்மலாக சொல்லியிருக்கு, ஸோ நார்மலாக என்ன சொல்லியிருக்கு என்றதை பார்த்தா சரி, என்னத்தை பற்றி கதைக்கணும்னு தோணினா சரி, அதை எங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் நார்மலாக வாசித்தா. அது பிறகு இந்த வேர்டுகளை அது எங்கே வரப்போகுதுன்ட்டு நாங்கள் அதில் போட்டால் ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ஸோ தேன்ற வேர்டை எக்ஸ்ட்ராவாக தந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வரப்போகிற வேர்ட்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்கும். ஸோ வேர்ட் கிளாஸை ஃபைன் பண்ணி நீங்கள் இந்த கொஷனை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக ஒரு உங்களுக்கு பேப்பர் பேக் கொண்டு போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில். அது என் ஃபர்ஸ்ட் பேப்பரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஆன்சர்ஸ். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ 5 மினிட்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க, 8:95க்குள்ளே.